ஐயோ ஐயோ 10 ரனா இல்லையே. ஐயோ 10 ரனா இல்லையே. உங்களுக்கும் வருத்தமா இருக்கா? இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஹானே, ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்ல தான்டா போடுவான். இறங்கி சுத்துறா. கேப்டன், ஸ்லாட்ல போடுவான்னு சொன்னீங்க, சங்குல போட்டா அன்எக்ஸ்பெக்டட் பால். ஏண்டா அவன் எப்படி போடுவான்னு எனக்கு அப்புறம் தெரியும். நீ தான் பார்த்து ஆடணும். கேப்டன், இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? 6 சாமி, போடா சாமி. டபுள் டிஜிட்ல இருக்கிற நம்ம டீம் ஸ்கோர் ட்ரிபிள் டிஜிட்ல மாறணும். போடா. அவுட்டே அவுட்டே. தூபே, உன்னையும் டக் அவுட் பண்ண ஆள் இருக்கானா? நீ டக் அவுட் ஆவேன்னு எனக்கு இப்போதான்டா தெரியும். என் தம்பி அப்படி பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சேடா. சரி, எருமைக்கும் அடி சறுக்கு ப்ரோ, அது யானை. பரவாயில்ல, எதுக்கு அடி சறுக்குனாலும் கீழே விழுந்துதானே ஆகணும். என் தம்பி விழுந்துட்டானுங்க. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஜடேஜா தான் நம்ம டீமை எத்தனையோ முறை ஜெயிக்க வச்சிருக்கா. ஜடேஜா 50 ரன் அடிச்சுட்டு இப்படி ஒரு சுத்து, அடுத்து ஒரு 50 ரன் அடிச்சுட்டு இப்படி ஒரு சுத்து சுத்திட்டு சீக்கிரம் வாராசா. அவுட்டே அவுட்டே. ஜடேஜா, நீ அப்படி சுத்தி பார்த்துருக்க, இப்படி சுத்தி பார்த்தது இல்லையா ப்ரோ? இவங்க குத்து மதிப்பா தான் ப்ரோ பவுலிங் போடுறானுங்க. நம்ம தான் வாலண்டியரா விக்கெட்டை கொடுத்துட்டோம். அங்க பாருங்க, ஒயிடு பால்லையே பவுண்டரி வரைக்கும் போடுறானுங்க. ப்ரோ 2 ரன்னு கணக்குல சேர்த்துக்கோங்க. நீங்க ஓடி என்ன பிரயோஜனம்? அவரும் ஓடணும்ல, அப்பனா தானே 2 ரன்னு கணக்குல சேர்க்க முடியும். ஐயோ, அதை மறந்துட்டு. நான் ஓடினதுக்கு ஏதாவது 1 ரன்னா தர முடியுமா? அது எப்படி தர முடியும்? தர முடியாதுல்ல. டாய், மண்டல முடிதாடா, மூளை இல்லையாடா? நான் தான் நில்றான்னு சொல்றேன்ல, எதுக்குடா ஓடி வரேன்? ஆனாலும் பரவாயில்ல, நல்லா ஸ்பீடாக தான் ஓடுறேன். அடுத்த மேட்ச்லேருந்து 3வது இல்லை 4வது ஆளாக இறங்கு. நான் பேட்டிங் பிடிக்கும்போது ஸ்ட்ரைக்கில் வந்து நிற்காத, பிற என்ன ரன் அவுட் பண்ணி தொலைஞ்சிருவேன். 163 ரன் அவங்களுக்கு போதுமா? போதாது. அடிச்சிருவாங்களா? அடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். 10மா? 10ஆது. ஜெயிச்சுருவாங்களோ? ஜெயிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பவுலர்ஸ் கட்டுப்படுத்திடுவாங்க. டேய், மாலையை அங்கே போடுங்கடா. சிஎஸ்கேவை தோக்கடிக்க முடியாது. சிஎஸ்கேவா தோத்தா தான் உண்டு. டேய், இங்கே வாடா. இவன் நம்மளை கலாய்க்கிறானா இல்லை பாராட்டுறானா? இதான் வஞ்ச போல்ச்சி அணியோ. நான் இதை எதிர்பார்க்கல. நீங்க என்ன எதிர்பார்க்கல? சிஎஸ்கே தோத்துரும்னு. நீங்க பஞ்சாப் ஜெயிச்சிரும்னு. அவனை பாருங்கடா, அந்த பயலை பாருங்கடா. நம்ம டீம்ல இருந்து இப்ப பஞ்சாப் டீம் கேப்டன் ஆகி நம்ம டீமே தோக்கடிச்சிட்டான். ஆனா நீங்க நம்ம டீம்ல இருந்துட்டு டக் அவுட் ஆயிட்டு இன்னைக்கு நம்ம ஏன் தோத்தோன்னு கேட்டா 10 ரனா இல்லையா? அப்ப நீங்க எதுக்குடா இருக்கீங்க? ஐயோ, நான் அவுட் ஆயிட்டேனே. தூபே பார்த்துப்பாரு. ஐயோ, நான் அவுட் ஆயிட்டேனே. ஜடேஜா பார்த்துப்பாரு. ஐயோ, நான் அவுட் ஆயிட்டேனே. தோனி பார்த்துப்பாரு. நான் எதுக்கு ஐபிஎல் விட்டு போறேன்னு நீங்க கேட்டீங்கல்ல, காரணம் இதான். இவங்க கடைசி 6 பால் கொடுத்துட்டு 60 ரன் அடிக்க சொல்றாங்க. எப்படிங்க முடியும்? எப்படி இப்படி விக்கெட் எடுக்கிறானுங்க? தம்பி சாமு, நீ நம்ம டீம்ல இதுக்கு முன்னாடி இருந்த, அதனால கேட்குறேன். நம்ம வீக்னஸ் எதுவும் அந்த சைடு சொன்னியா? இல்லைண்ணே, அப்படிதான் இல்லைண்ணே. சரி, இந்த பாருங்க, அடுத்து ஜடேஜா தான் வருவார். நீங்கள் ஸ்லாட்டில் போடுவீங்கன்னு நினச்சி இறங்கி அடிக்க நினைப்பாரு. ஆனால் நீங்கள் ஷார்ட் பால் போட்டுறணும். அப்படின்னா தான் எல்பிடபிள்யூ விழுவும்.